ஹை கைஸ் வெல்கம் டு கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து ஜிடிஎஸ் அண்ட் ஸ்பாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பண்ணலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸில் வந்து ராங் சைட் ஆஃப் த ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினை வந்து இப்போ பார்த்து அடுத்து அதுக்கு முன்னாடி ஏதோ மிஷின் ஏதோ 3 மிஷின் ஏதோ பார்த்துருப்போம். பிக் ஸ்மோக் கொடுக்குற மிஷினில் 3 மிஷின் பார்த்துருப்போம். அடுத்து அந்த ஓஜி லா இல்லை பிக் ஸ்மோக் கொடுக்குற மிஷின் 2 பார்த்துட்டு அடுத்து அந்த ஓஜி லாகா கொடுக்குறதுல வந்து 1 பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் ஸ்மோக்கே கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த மிஷினில் வேறு எப்போ இது கண்டிப்பாக ஒரு மெயின் குஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஓஜி லாகாவும் சிவின்னு போட்டிருக்குல, சிவினா என்னது எங்கே போட்டிருக்காங்க, சிவி எங்கே கேஸ் இருக்குது, அந்த அருக்கு கை சைடில் இருக்காது, அது என்னென்னு தெரில, அது மெயின் குவிஸ்டானு தெரில. பிக் ஸ்மோக் கண்டிப்பாக வந்து இது மெயின் குவிஸ்டாக தான் இருக்கும். அதான் நான் அந்த பிக் ஸ்மோக் பார்க்க வந்திருக்கேன். ஸோ வீடியோ பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இப்போ 97 சப்ஸ்கிரைப் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது 3 தான் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு கைஸ். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே அடிக்கடி ஒரு பிச்சைக்கார பையன் ஒருத்தன் வந்துடுறான்டா, போட்டு மிதி வாங்க வாங்க அடிக்க வரேன் சார் அடிக்க வரேன் சார் பாருங்கள் சார், எய்ம் அடிச்சு இருறா இவங்க எய்ம் அடிப்போம் அவனை, ஏன்னா அடிக்க வரேன் இப்படி இன்னைக்கு சார், என்னடா இப்படி அடிக்க துப்பாக்கி வச்சு எய்ம் பண்ணுறான், இப்படி அடிக்கிறான் பாருங்களேன். டேய் யாரா அவன், கண்ணுக்கு தனி தெரியாதவங்க இருக்குது பார்த்தீங்களா, துப்பாக்கி எய்ம் பண்ணுறான், அவாட்டிக்கு இருக்கான் பார்த்தீங்களா. நம்மகிட்ட இப்போ $2176 வச்சுருக்கோம் கைஸ். கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு பிஸ்னஸ், அதாச்சும் பிஸ்னஸ் அவ்வளோதான். திஸ் இஸ் பிஸ்னஸ் அந்த மாதிரி எப்படி ஏதாச்சும் ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு பிஸ்னஸ் அவ்வளோதான். சிஜே அங்கே என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இங்கே என்ன நடக்குது ஸ்மோக், நம்ம என்ன ஒரு ரைடு போவோமா கேட்குறேன். சரி நான் வண்டியை விட்டுறாங்கண்ணா, சரி ஆல்ரைட் நம்ம இப்போ டவுன் டவுன் போகிறோங்கண்ணா, ஏதோ ரைடு போகிறாங்களா. அடப்பா ரைடு போகிறதுக்கான மிஷின்லாம் தெரியுங்க, இது நான் வராமலே இருந்திருப்பேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஏதாச்சும் காப் வந்துட போகிறான். நம்ம ஹோமிக்ஸில் ஏதோ ஸ்ட்ரிக்டாக இருக்கான். ஸோ அதுமா பார்த்தீங்கன்னா வந்து என்னது நீ என்ன பேசுகிற ஸ்மோக்குங்கிறான். உடனே வந்து என்ன சொல்கிறான் இவன், என்னது பாலாஸ்லாம் வந்து நம்ம பேஸை கேப்சர் பண்ணுறாங்களாம். சரி அதுக்கு கீஸ் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் முடிச்சோன்னு பார்க்கவே முடியல கீஸ். பார்த்தீங்களா டிஸ்பிளே செட்டப், இந்த இது எங்கே இருக்குது, டிஸ்பிளே செட்டப் கிடையாது, அந்த இது கேமுன்னு சொல்ல முடியாது, ஆடியோ அண்ட் செட்டப், லாங்குவேஜ் செட்டப், கண்ட்ரோல்ஸ், டிஸ்பிளே செட்டப் இது கிடையாது. ஸ்டேட்டஸ் இது தான் போட்டிருப்பானுங்க. நம்ம எத்தனை பர்சன்டேஜ் முடிவு ப்ரீஃபில் பார்த்துருவோம். ப்ரீஃப்லேயும் போடல கீஸ், அவனுக்கு போடவே இல்லை. இதில் அந்த இது அதாவது எத்தனை பர்சன்டேஜ் முடிச்சுன்னு போடவே இல்லை. ஜிடிஏ வைஸ்க்கு கூட போட்டுருப்பாங்க, இதில் போடவே இல்லை. வெப்பன்ஸ் இதுவும் போடலை, இதுலேயும் போடலை, இதுலேயும் போடலை. பிளேயரில் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே பார்ப்போம், லக் 0, எத்தனை 6 பீரியலா, இது என்ன புதுசாக இருக்குது, கெட்ட வார்த்தைலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இருடா அந்த கார் என்னன்னு தெரியும், கார் என்னன்னு தெரியும், இந்த வாழை வழுக்குது என்னன்னே தெரியல கீஸ். பார்த்தீங்களா அம்மா என்னாச்சுன்னா வந்து நான் சைக்கிள் எடுத்து கொஞ்சம் தூரமாக போயிட்டேன் கீஸ் இன்னைக்கு. அது என்னாச்சு, நான் போயிட்டு கொஞ்சம் தூரமாக தான் போயிட்டு வரதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அது என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் சைக்கிள் செயின் பார்த்தீங்கன்னா கலண்டுருச்சு. அது செயின் கலண்டு என்னாச்சு அடுத்து நான் சொல்கிறேன் இருங்க, இந்த கேமில் கடைசியில் சொல்கிறேன் கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தர் இருக்கான், இங்கே ஏன்னா இங்கே ஒரு பொண்ணு பக்காகி நிற்கிது பாருங்களேன். சரி ஸ்மோக் இங்கே பாருங்க, நம்ம இதை பற்றி பேச வந்திருக்கோம்மா. சரி அங்கே பாரு நம்ம அங்கே போவோம்மா. சர்றா இப்போ வந்து அவங்க சரி இன்னும் ஏதோ பொண்ணு கூப்பிட்றா, நம்ம கெட்ட வார்த்தை திட்டுறோம். இப்போ வந்து அது தம் 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 தம்பி தம் 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 இன்னும் வாங்க எங்கேருந்தா சொல்கிறானுங்க. தம் 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 எழுத்த குறைக்கிற வரலாச்சு கூடாது. வாங்கு ஒரு ஹெட்ஷாட்டில் எல்லாரையும் போட்டு தள்ளணும். இருறா வாங்கு ஸ்மோக் அங்கே போகாதடா பைத்தியக்காரா, செத்துக்கிது தொலைத்துறாதா பைத்தியம். அங்கே ஒரு கன்று, சூப்பர் கன்று இருக்குது ஈஸ், நல்ல கன்று ஒன்று வச்சுருக்கானுங்க. இந்த கன்று எடுத்துருவோம். நிறைய புல்லட்ஸோட இருக்குது ஈஸ், இந்த நல்ல கன்று ஒன்று எடுத்துருவோம் ஈஸ். நான் கொஞ்சம் நல்ல கன்று இது, நல்ல கன்று பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துருவோம். சுடுறானுங்க ஈஸ், நம்மளை பார்த்துருக்கணும். இருங்க இங்கே ஒரு கன் இருக்குது, இந்த கன்னை பார்த்தீங்கன்னா தூக்கிடுவோம். இது நல்லா பவர்ஃபுல்லான கன்லாம். சிஜே அங்கே பாரு அவனை கொல்லுங்க. ஓகே சரி இதான் ஸ்மோக்கோட ஹெல்த்து போல இருக்குது. தம் 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 வாங்க டே பாத்திரா நமக்கும் ஹெல்த் இல்லை, அவனுக்கும் ஹெல்த் இல்லை, பிக் ஸ்மோக்கும் ஹெல்த் இல்லை, நமக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இல்லை. ஸோ பார்த்துருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா போடு அவ்வளோ இங்கே சிவங்களாம் செத்துட்டானுங்க. ஸ்மோக்குக்கு ஓரளவுக்கு ஹெல்த் இருக்குது, நமக்கு தான் ஹெல்த்து சுத்தமாக போயிடுச்சுன்னு தான் அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க. வாங்க உங்கள்ட்ட நல்லா பவர்ஃபுல்லான இந்த கன்லாம் நம்ம எடுத்துருவோமா. சரி நம்ம திருப்பி போகிறோம் சிஜே அப்படிங்கிறான்.
நாங்கள் வாண்டரில் ஒருத்தருவாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். இது வேறு வாட்ஸ்அப்பு. நமக்கு வாண்டரில் ஒருத்தருவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம். எப்படாச்சு பின்னாடி நிறைய பேர் நம்ம இது அட்டாக். நம்ம அவன் பைக் ஓட்டுற நம்ம சுட்டுக்கிட்டே வரணுமா? நல்லா இருக்கே இந்த ஆப்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் ஈஸி. எனக்கு இதுலேயே ரொம்ப பிடிக்கும். ஒருத்தங்க ஆளி நான் டிரைவரை போட்டு தடுறேன். டிரைவரை போட்டு தரலான்னா ஈஸியாக இருக்கும். அவரை சுட்டுக்கிட்டே வரும். பைக்கு வேறு தனியாக இருக்குது. இது வேறு வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இருங்க ஈஸ், நான் என்னென்னு அப்படி பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்றும் இல்லை கீஸ், ஏதோ ஃபோட்டோ நாங்கள் சோஃபா புதுசாக வாங்கியிருக்கோம் கீஸ். அதுக்கான ஃபோட்டோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்னொன்று இத்தனை பேர் வரானுங்க. இது வேறு கண்ட்ரோல்ஸ் வேறு சுத்தமாக சரியே இல்லை கீஸ். ஐயோடே அவனை போட்டு தள்ளிடுறா. ஒழுங்காக போடுறா, ஒழுங்காக சுடுறா. சிஜே ஒழுங்காக சுடு. உனக்கு கெஞ்சுற ஒழுங்காக சுடுறா ப்ளீஸ்ரா. எப்பாடி அந்த தடவை அந்த சைட் போயிட்டாங்க கீஸ் அவனுங்களாம். இது வேறு சென்சிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. சென்சிவிட்டியை கூட்டிடுவோம் நம்ம. அந்த கண்ட்ரோல்ஸில் போய் சென்சிவிட்டி எங்கே இருக்குது? அனலாக் சென்சிவிட்டி இது. ஸோ நம்ம கேமில் போய் சென்சிவிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். டிஸ்பிளே செட்டப்பில் இருக்குமா அது? இங்கே எங்கே கீஸ் இருக்கும் அது? ஆடியோ செட்டப் எங்கே வச்சுருப்பானுங்க? அனலாக் செட்டப் கீஸ் இது. ஸோ சென்சிவிட்டி கொஞ்சம் ஏற்றுற மாதிரி எனக்கு சுத்தமாக தெரில. ஏன்டா இப்படி ஆட்டோமேட்டிக் எதுவுமே தரமாட்டிங்களா? இல்லை கேட்குறேன். ஓகே என்னடா இது? அவன் சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க கீஸ். அவனுங்க வேறு இருங்க. போடு 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 போடு. அவனுங்க வேறு காலியாக ஆக மாட்டி கிடக்கணுங்களா? அப்பாடி நமக்கு இப்போ அந்தளவுக்கு டயம் இல்லை. சரி இப்போ சீக்கிரம் போ அப்படிங்கிற. ஐயோ வாட்ஸ்அப்லேருந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. புதுசாக சோஃபா வாங்கியிருக்கானுங்க கீஸ். அதான் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏய்
ஸோ பார்த்தீங்கன்னா மேப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓஜி லாகாக்கே இப்போ தான் வந்துருக்கு ஈஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் போவோம் நம்ம. ஓஜினா ஒரிஜினல் கேங்ஸ்டர் தானே? ஆமாம், அப்போனா கோட் படத்தில் தானே வரும், என்னன்னு தெரில. ஏதாச்சும் வந்து அந்த இத்தனை மணியில் இத்தனை மணி வா, அத்தனை மணிலேருந்து இத்தனை மணி சொன்னால் உங்களுக்கு செருப்பாலே அடிப்பேன். ஒழுங்காக தரணும். அந்த மேன் டாக்ஸ் ரைட்ஸ் பைத்தியக்கார நாயோட பாட்டு. என்னடா பாட்டு, என்ன பாட்டுன்னு தான் தெரில. ஓஜி லாக் ஓஹுமி நீ வந்தியா மறுபடியும் அப்படிங்கிறான். நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த இடத்துக்கு நான் வந்தப்போ அப்படிங்கிறான். எவன்டா அது ரெஸ்ட் இருந்தானா? டான்ஸ் ஆடுறான். என்னடா ஆடிட்டுருக்க அப்படின்னு மாற்றி கேட்குறான். இங்கேவா அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து ஏய் என்ன கோவம் வருது அப்படிங்கிறான். உடனே வந்து என்ன நடக்குது லாக் அப்படின்னு வந்து சிஜே என்னாச்சு அப்படிங்கிறான்னா வந்து டியூடு வந்து என்னடா ஆச்சு, ஒரு ஹோமி இருக்கான், அவன் யாருன்னு எனக்கு தரலங்கிறான். அவன் வந்து அவனை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கிறான். என்னது அப்படின்னு கேட்குறான். என்ன சொல்கிறாங்கன்னே புரியல. அந்த சப்டைபிள் வர சரியாக தெரிய மாட்டேங்கீஸ். அது ரெசிப்டர் ஆச்சு. டான்ஸ் ஆடுறானுங்க. அப்படி என்ன தம்பி ஆச்சு டான்ஸ்லாம் இருக்கீங்க? இப்போ வந்து மேடு டாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தருங்க, அவன் மேன்ஷனுக்கு போக சொன்னாங்க. அவன் மேன்ஷன் கூட இருக்குது இவ்வளோ காட்டுக்குள்ளே வச்சுருக்கான் மேன்ஷனை. போய் நல்ல வேலை பக்கத்தில் ஒரு பைக் வச்சுருக்கானுங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இப்போ அப்படியே போண்டி தான் ஈஸ் அப்படியே சந்தோஷமாக. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக போவோம் அப்படியே. இங்கே பைக் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இந்த கேமில் பைக் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஈஸ். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதான் அதனால் பைக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸ் இந்த கேம்லேயே. சீக்கிரம் போடா, சீக்கிரம் கண்டிப்பாக சலுன்னு போயிடலாம் ஈஸ். நம்ம இந்த கேமில் அது ஏற்ற மாதிரி ஏதாச்சும் என்னட்டா பெரிய மேப்பாக இருந்தாலும் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி வண்டி தந்துடுறாங்க. அதாச்சும் வந்து வண்டியும் ஒழுங்காக தராமல் மேப்பையும் நல்லா ரொம்ப பெருசாக வச்சு அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா வந்து அது கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனால் இந்த கேமில் அப்படி இல்லை, கரெக்டாக கொடுத்துட்றானுங்க. இந்த ஜிடிஏ வச்சுலாம் கொஞ்சம் சின்ன மேப், ரொம்ப சின்ன மேப் தான். ஆனால் வண்டி அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறானுங்க. இதுலேயும் வண்டி நல்லா அது ஒரு மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி வந்துடுறானுங்க. இந்த மாதிரி ஏற்ற மாதிரி தரானுங்க ஈஸி இந்த மாதிரி. ஸோ அடுத்து அந்த டாகோட மேன்ஷன் ஏதோ மேடு டாகுன்னு இருக்கான அவன் மேன்ஷன் போக சொல்கிறாங்க ஈஸ். அவனோட ரைம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்னது ஏதாவது பாட்டு திருடணுமா? தம்பி அனிருத்திருந்து பாட்டு எடுத்துக்கோங்கண்ணா. அனிருத்தை பறந்துருப்பான் ஃபஸ்ட்டு, அதுவே தெரில. இது கேம் டைம் என்னது 1992. 1992 அவன் அனிருத்தோட டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியாது எனக்கு. ஸோ அப்போ இளையராஜாட்டிருந்து வாங்கிக்கோங்கடா. இளையராஜெலாம் இருந்துருப்பாரு. அப்போ இளையராஜாட்டிருந்து வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறது எப்படி கரெக்டாக தானே இருக்குது. இதுதான் அவனோட மேன்ஷன் போல இருக்குது. நல்லா இருக்கே மேன்ஷனு. தம்பி மேன்ஷன் நீங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன ஸ்விம்மிங்கில் அடிக்க முடியும். உள்ளே அடியில் சிப்பி வச்சுருக்காங்க ஈஸ். அடியில் சிப்பி இருக்குது. அடியில் போடா, அடியில் போய் சிப்பி எடுப்போம் நம்ம போய். என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அடியில் போடா. என்னது கிறிஸ்டர்ஸா? இது கிறிஸ்டர்ஸ்னு கிறிஸ்டர்லா தான் வந்து இப்படி போட்டு வச்சுருக்காங்க ஈஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் மேன்ஷன் வந்து இதான் என்ட்ரன்ஸ். நம்ம பின்னாடியில் வந்துட்டு இருக்கோம் ஈஸ், பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் உள்ளே போகணும் போல இருக்கு ஈஸ். இப்படி தான் போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே தூக்கிட்டு இருப்பான் போல இருக்குது. ஏதோ ரைம் புக் இருக்கான், அது அவன் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவான், அதை போய் ஆட்டையை போட சொல்கிறானுங்க. போட்டுடலாம். இப்போ அவன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கானா, அவன் செக்யூரிட்டிக்கு அவன் அங்கே தான் இருக்கானா. அவன்கிட்ட கன்ஸ் எதுவும் இல்லையா. சரி, ஆனால் வந்து இந்த புக் எடுத்திங்கன்னா அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும்படி போடுறானுங்க. சரி, அவன் ஃபஸ்ட்டு கார்டு வந்து அவனால் பார்க்க முடியாது, அவன் பின்னாடி தான் இருப்பான். அவனை வந்து மிலி வெப்பன் வச்சு கொல்ல சொல்கிறானுங்க. இந்த மாதிரி கழுத்தை இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு ஈஸாக போய் கழுத்தருடா. வாங்குடா. எவ்வளோ வெறுப்பேற்றான் பாருங்க. வேறு எவனாச்சும் இங்கே இருக்கான், வேறு எவனும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். டேய், அங்கே இன்னொருத்தர் இருக்காங்க ஈஸ். நடக்குது அங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா நைஸாக போகணும். அங்கே தான் ஈஸ் இருக்கான். அவன் கொஞ்சம் இருந்தால் சுட்டு போட்டுருவான், பார்த்துருக்கணும். ஸோ அப்படியே அங்கே நடந்து போயிட்டுருக்கான். இல்லை அது இந்த கேம் திருடுற மாதிரி நான் அப்படியே கொண்டு போய் எடுக்க வேண்டியதானடா. நாங்கள் நிற்கிறாங்க ஈஸ்.
ஐயோ இங்கே தான் வரான், ஓடுறா ஓடுறா, இங்கே தான் வரேன், இங்கே தான் வரேன், இங்கே தான் வரான், ஓடு 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 ஓடு. அப்படியே குனி 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 அப்படியே இந்த சைட்லேருந்து பார்ப்போம். கிட்ட வரவும் கரெக்டாக அப்படியே அப்படியே ஸ்டாப் பண்ணிடும், அப்படியே அவனை குத்திடுவான். அவன் அப்படியே அப்படியே அவன் சைடு வரட்டும் ஃபஸ்ட்டு. வா வசிக்கிறான், வா மாமனே அவனுக்கு இன்னும் இருக்குடா. இன்றைக்கி தான் அவனுக்கு கடைசி நாள் பார்த்துக்கோ. ஸோ அப்படியே வந்து சுற்றி சுற்றி பார்த்து அப்படியே போகிறாங்க. அப்படியே நைஸாக போய் அப்படி போ, நைஸாக போ. கழுத்துரு கழுத்துரு கழுத்துரு, வாங்க போடு 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 போடு, வாங்கல 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 வாங்கல. நானும் பார்க்குறேன் ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ நமக்கு இழுத்து இல்லை கீஸ். நமக்கு இப்போ இன்னும் எவனாச்சும் ஒரு கார்டு பார்த்தா நம்ம சோழி முடிஞ்சிடும் கீஸ். ஸோ பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார்டு இருக்கோம். நாங்கள் இங்கே எவனாச்சும் கார்டு இருக்கீங்கன்னா சொல்லியிருக்கடா. அடுத்து நான் உச்சாராக அடுத்து இருந்துப்பேன் நான். இதான் ஒரு கார்டு வந்துட்டு இருக்கானா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கடா இருக்கான்? நிறைய இடம்லாம் இருக்கான். அதாச்சும் இந்த மாதிரி ஒளியத்துக்கு நிறைய இடம் இருக்கான். அவன் வந்துட்டு இருக்காங்க ஈஸ். இருங்க நம்ம இங்கே போய் ஒளிஞ்சுப்போம். கார்டு எங்கே ஈஸ் வந்துட்டு இருக்கான்? நமக்கு ஹெல்த் இல்லைண்ணா இப்போ நமக்கு. எங்கே ஈஸ் இது சைடு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்தங்க எப்படி ஈஸ்? ஆனால் வந்து ஒளிடா ஒளிடா ஒளிடா. பார்த்துட்டான் செவுத்தை சுட்டுருக்கான் பார்த்தீங்களா? பார்த்துட்டான் நம்மளை. முடிஞ்சால் இந்த சைடு வந்து தான் பாரு. இன்னைக்கு சோழியே முடிஞ்சிடும். எட்டி பார்க்குறாங்கடா, காணாமல் போயிட்டான் அப்படின்னு பார்க்குறான் இருக்கீஸ். இப்படியே அவன் வேலையை பார்த்துட்டு போனான். அப்படியே நீ கழுத்து அறுக்கணும் எனக்கு அப்படியே போட்டு போடு 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 போடு. ஐயோ கொண்டுட்டானே. இந்த பைத்தியக்கார நாயோட மேன்ஷன் கொண்டுட்டேன். அவன் உண்மையாகவே அவன் பேர் பைத்தியக்கார நாய் தான். அதனால் நான் அப்படியே சொல்லிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போவோம். வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக கத்தி வச்சு கழுத்து இருக்க சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது? என்னடா என்ன இடம் ஈஸ்? இந்த இடம் நல்லா இருக்குல்ல. இருங்க இது என்ன இடம் நம்ம மேப்பில் பார்த்துப்போம். இருங்க ஈஸ், இந்த இடம் தானே அந்த பர்கருக்கு அது அடுத்து தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சு போயிருந்தோம் ஈஸ். இங்கே வீடெல்லாம் நல்லா இருக்குது ஈஸ். இங்கே உள்ள வீடெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடு இங்கே எவ்வளோ வீடு ஏதாச்சும் வாங்கணும்னா சொல்லுங்கள், வாங்கிடலாம். ஸோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியாக போக சொல்கிறாங்க. அந்த இதுதான் பின்னாடி வழி போல இருக்குது. இப்படி தான் போகணுமே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போ சீக்கிரம் போ. இங்கே எப்படி யூஸ் பண்ணணும்? இங்கேருந்து குதிக்கணும் போல இருக்குது. குதிச்சுட்றா. ஐயோ மொத்தமாக இங்கே அண்ணா குதிச்சா. சார் மேலே ஏறி போயிடுவோம். ஏறுறா ஏறிட்டோம் யூஸ். பார்த்தீங்கன்னா ஏறிட்டு அடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் வழியாக குதிச்சு போயிடுவோம். இப்படி போயிட்டு அடுத்து இங்கே தான் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்படி போயிட்டு அவ்வளோதான் கீஸ். இப்போ அந்த பைத்தியக்கார நாயோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோவான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வெப்பன்ஸை மாற்ற முடியல. ரொம்ப சைலண்ட்டாக தான் போகணுங்கிற மாதிரி வச்சுருக்காங்க உங்களுக்கு. போடு 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 கழுத்துரு நாயே. இப்போ நானும் பார்க்குற வெறுப்பேற்றிட்டு இருக்கேன். பைத்தியக்காரா எழுத்த பயங்கரமாக குறைச்சி விட்டுட்டான் கீஸ். இப்போ வேறு நீ எப்படி அதை ஸ்டாப் பண்ணுவோம்னா எனக்கு தெரியாது எனக்கு. ஸோ இப்படி கூட போய் பார்ப்போம். வந்து அங்கே இன்னொருத்தன் நிற்கிறாமல் இருக்குது. அந்த பூல் ஏரியா போல இருக்காது அப்படி நிற்க சொல்கிறாங்க கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இதுதான் ஷேடோலாம் இருக்குது. அந்த கார்டு வந்து இது நம்மளை ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக. ஸோ பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ண எப்படி கீஸ் இந்த கழுத்து இது இந்த பட்டன் கொடுக்குறது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்போம். இங்கே வந்து அவங்க ஒருத்தர் இருக்காங்க ஈஸ். சீக்கிரம் வாடா வந்து தொலைடா. ஒருத்தன் ஏன்டா இவ்வளோ நேரம்? ஐயோ இப்போ ஒருத்தன் அரை மணி நேரம் ஆக்கிடுவான் வரதுக்கு. அது எரிச்சலாக அவர் இருக்கிறது. அரை மணி நேரம் ஆக்கிடுவான் வரதுக்கு. சீக்கிரம் வா. டூ இட் சீக்கிரம். ஐயோ பார்த்துட்டோண்ணா. பார்த்தா சந்தேகமாக இருக்குது ஒரு மாதிரி. இருங்க இன்னைக்கு கழுத்து அறுக்கான். ஐயோ பார்த்துட்டான். ஐயோ பார்த்துட்டான். ஐயோ மறுபடியும் கம்மியான எழுத்தோடு பார்த்தீங்கன்னா வந்துருக்கோம். இந்த தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடிக்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிஷின்லாம். இந்த இது பார்த்தீங்கன்னா ஐயோ அவன் பொறுமையாக வரானு பார்த்தா மண்டலம் ஒரு மாதிரி சூடாகுது. ஆடி எரிச்சலாக இருக்கு. இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பில் இருக்கீங்க ஈஸ். நான் சீக்கிரம் வரா. ரொம்ப எரிச்சல் நீங்கள். நான் ரொம்ப மண்டை சூடாகுது. இல்லை அங்கே வந்து துப்பாக்கி வச்சு போட்டுருவேன். துப்பாக்கி மிஷின் எடுக்க முடியாது, அது வேறு விஷயம். வாடா விழுங்க. டே உடனே கெஞ்சிரண்ட காலில் விழுகிறண்ட சைடு சீக்கிரம் வாடா ப்ளீஸ்ரா சீக்கிரம் வாடா ப்ளீஸ்ரா கொஞ்சம் சீக்கிரம் வந்து தோறடா ப்ளீஸ்ரா எப்பாடி இந்த சைடு வந்துட்டாங்க இப்படியோ.
அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு அப்படியே போயிடுவோம். அப்படியே போயிரு இப்படியே நைஸாக அப்படியே வச்சு கழுத்தை போடு சாப்பிடும். போடு தக்காளி முடிஞ்சு சோழி முடிஞ்சுது. எனக்கு இப்போ எப்படி வந்து ஒழுங்காக ஸ்டாப் பண்ணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நீ ஸ்டாப்பிங்கன்னா இன்றைக்கி அவ்வளோண்டா முடிஞ்சிடுது. இப்படிப்பட்ட ஸ்டாப்பிங்கை உலகத்தில் வேறு எவனும் பார்த்துருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஸ்டாப்பிங் இன்னைக்கு எல்லாம் ஒரு சம்பவம். இன்றைக்கி ஒரு சம்பவம் உறுதி கேஸ். இன்னைக்கு இப்போ இனிமேல் அந்த சைடு தான் வந்துட்டு இருக்கான் தெரியுது. இன்றைக்கி எனக்கு ஸ்டாப் பண்ணுறது எப்படி இந்த கற்றுக்கிட்டேன் நான். ஸோ இன்றைக்கி செத்துட்டானுங்க எல்லாரும் இன்றைக்கி. ஸோ சீக்கிரமாக அவனை அவனுக்கு இன்றைக்கி இருக்குது இவன் மூஞ்ச பார்த்தீங்களா எப்படி இருக்குது. முறைச்சி பார்த்துட்டு அப்படின்னா நான் பார்க்குறேன். முறைச்சி பார்க்குறத பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாத்திரம் அப்படியே பின்னாடி போய் அப்படியே ஸ்டாப் பண்ணி விடுவோம். அப்படி எங்கே போகிறான் செக் பண்ணிப்போம். ஆனால் அங்கேயே நின்றுட்டுருக்கா டேரி கேனப்பேல். அங்கே என்னடா நின்றுட்டுருக்கா பைத்தியக்காரா. பாத்திரா முதல்ல ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுற போகுது. அவன் எங்கே இருக்கான். அங்கேயே நிற்கிறாங்க ஈசாமாடி. இப்போ திரும்பி தான் பாரு அவனுக்கு செத்த இன்னைக்கு போட்டு அடுத்த சாவுடா. போனதான் நீ தானே எனக்கு கொன்ன மாவனே வாங்கு கடுப்பில் இருக்க நானே இன்னைக்கு. வரவா மாறிங்க அம்மா இன்னைக்கு வரட்டும். என் அம்மா வந்தாலும் இன்னைக்கு காலி தான் இன்னைக்கு. ஸோ இன்னொரு கார்டு வரான். அதுவும் போட்டிங்கன்னா செம்ம கடுப்பாயிடுவான் பார்த்துக்கோ. ஸோ அந்த அங்கே வந்து ஒருத்தன் இருக்கானா அப்படியே க்ரன்ச் பண்ணி அப்படியே போக சொல்கிறாங்க அவனை. இங்கே நிறையா இவங்களாம் இருக்கானுங்கண்ணா. அவங்களாம் வந்து ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து போவாங்க. நிறைய எனிமீஸ் இருக்காங்க அங்கே. இப்போ பார்த்து ஒருத்தர் நடக்க வர செய்கிறான் அவன். அதான் இருக்கலே பிரச்சனை. அப்படியே நைஸாக போக பார்ப்போம். குனிஞ்சு அப்படியே போயிடுவாங்க நைஸாக. எதை எடுக்கணும்னு வர தெரில பார்ப்போம். அவங்க ஒருத்தன் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கோங்க ஈஸ். அப்படியே பார்த்து போயிடுவோம். நம்மளை இங்கே தான் ஏதோ எடுக்க சொல்லியிருக்கானுங்க. அது என்னதுன்னு தெரில கீஸ். அப்படியே நைஸாக போவோம். அப்படியே பாரு மீ கொஞ்சம் லைட்டாக சிஜே கொஞ்சம் லைட்டாக எட்டி பாடுறா. லைட்டாக எட்டி பாரு. அப்படியே பெருசாக அது வேலை பார்க்கல. அப்படியே போய் சாப்பிடாமா அவனை நீ காலி முடிஞ்சு சோழி முடிச்சு விடு. அவ்வளோதான். ஒருத்தன் காலி. 3 பேர் மொத்தமாக இருக்கானுங்க. ஒருத்தன் காலி இன்னொருத்தன் சோஃபாவில் வச்சவனே உட்காந்து பார்த்துக்கலாம். அவனை விட்டுருவோம். அவன் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வாட்டிக்கு வந்து சோஃபாவில் எதாவது டிவி உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை விட்டுருவோம். இல்லை விட வேண்டாம். அவனை பார்த்தா ரைட்டாக சந்தேகமாக இருக்கே. இதுங்க ஒரு நிமிஷம். கழுத்து சாவு மாவனே. அவ்வளோதான் செத்துட்டாங்க ஈஸ். இவனு செத்துட்டான். அடுத்தவங்க எவனோ இன்னொருத்தவன் அந்த சைடு எவனோ ஒருத்தர் இருக்காங்க ஈஸ். அவங்க அந்த சைடு ஏதோ பார்த்து உட்காந்துருக்காங்க ஈஸ். எங்கன்னு தெரில. இவங்க பார்ப்போம். பாடி ஆர்மர்லாம் இருக்குது ஈஸ். பாடி ஆர்மர் இருக்குது போகிறேன்னு சொல்லி அவன்கிட்ட மாட்டிடாத. அவன் இங்கே தான் இங்கே இருக்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. கூட இருக்கான். நம்ம வந்த வேலையை மட்டும் இருந்து இந்த சைடு போகிற மாதிரி போடுறானுங்க. ஃபுல் பாடி ஆர்மர் எடுத்து வச்சுக்கீஸ். அப்படியே நைஸாக போ. பாடி ஆர்மர் இருக்குல்ல நீ வாங்க 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 வாங்க. நானும் நல்லா நீ பாடி ஆர்மர் தான் ஈஸனை காப்பாற்றிருக்கு பார்த்தீங்களா. பாடி ஆர்மர் தான் மொத்தமாக அடிச்சு விட்டான். இதுக்கு ரொம்ப காலி செத்துட்டான்ல. இருந்து பார்ப்போம். செத்துட்டாங்க ஈஸ். அவ்வளோதான் செத்துட்டான். அவ்வளோ முடிஞ்சது சொல்லி. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடி ஆர்மர் தான் இவனுக்கு வச்சு பாடி ஆர்மர் தான் எனக்கு காப்பாற்று. ஐயோ என்னடா எடுக்கும் போது ஒருத்தரும் இல்லை. இப்போ திடீர்னு இத்தனை பேர் வந்துட்டானுங்க. ஐயோ இன்னைக்கு சாப்டர் க்ளோஸ். அது உறுதி. இது இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கானுங்க. அந்த எக்ஸிட் நோக்கி போகணுமா. ஏன்டா இவனை சுடுறான். ஸோ கொண்டுட்டான்டா. இதுக்கப்புறமா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது மிஷின்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கீஸ். என்னால் இதுமாதிரி ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நோவே கொடுத்துருவோம். எனக்கு வேறு வழி தரல கீஸ். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். கிடச்சி நிற்கலாம். பாய்.